ரம்ஜான் நோன்புல இஃப்தார் நேரத்துல தரக்கூடிய நோன்பு கஞ்சி நம்மள பலருக்கும் ஃபேவரைட். இதுல இருக்கிற ஹெல்த் பெனிஃபிட்ஸ்லாம் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் எதுவுமே சாப்பிடாம நோன்பு திறந்ததுக்கு அப்புறமா டைரக்ட்டா நம்ம சாலிட் ஃபுட் சாப்பிட்டோம் அப்படின்னா, அது உடலுக்கு சில தொந்தரவுகள தர வாய்ப்பு இருக்கு. இத அவாய்ட் பண்றதுக்காக நோன்பு இருப்பவர்களுக்கு உடனடியா ஒரு எனர்ஜி கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் இந்த நோன்பு கஞ்சி சாப்பிடுறாங்க. நம்ம உடல்ல நாள் முழுக்க நோன்பு இருக்கிறதால டீஹைட்ரேஷன் ஏற்படும். இத அவாய்ட் பண்றதுக்கும், நோன்பு காலங்கள்ல நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டிய முக்கியமான உணவு தான் இந்த நோன்பு கஞ்சி. இந்த கஞ்சியில வெந்தயம், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், தேங்காய் பால் உள்ளிட்ட பல பருப்பு வகைகளும் சேர்க்கப்படுவதால, உடல்ல சூட்ட தணிச்சு குளிர்ச்சிய தருது. உடனடியா செரிமானமாகும். இது மட்டும் இல்லாம நோன்பு கஞ்சியில அந்த டேஸ்ட்ட என்ஹான்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஆட்டுக்கறி, கோழி இதெல்லாம் சேர்க்கறதால நம்ம உடலுக்கு தேவையான புரோட்டீனும் கிடைக்கும். நோன்பு கஞ்சியில வயிற்றுல இருக்கக்கூடிய கழிவுகள சுத்தப்படுத்தவும், அல்சர் தொந்தரவுகளையும் சரி செய்யும். கஞ்சியில சேர்க்கப்படக்கூடிய கொத்தமல்லி, புதினா, மஞ்சள், வெங்காயம், வெள்ளை பூண்டு, தக்காளி இது எல்லாமே நம்மளுடைய வயித்த ஆரோக்கியமா வச்சுக்க உதவுது. இதுல நிறைஞ்சிருக்கக்கூடிய நார்ச்சத்து மலச்சிக்கலையும் தீர்க்கும் வேலையும் செய்யுது. இதுதான் நோன்பு கஞ்சியுடைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ். உங்கள யாருக்கெல்லாம் நோன்பு கஞ்சி பிடிக்கும் அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க.